Hey everyone, this is Miyabi. Welcome to my Harry Potter series. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தி பாய் ஹூ லிவ்டு. இன்ட்ரோவில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி அவங்க எங்கே இருக்காங்க, லண்டனில் நம்பர் 4 ப்ரிவர் டைவ் அப்படிங்கிற பிளேஸில் இருக்காங்க. அவங்க பார்த்தா ஒரு ஆர்டினரி பீப்புள் தான். ஆனால் அவங்களுக்கு இந்த மேஜிக்கு அதெல்லாம் அவங்க சுத்தமாக பிடிக்காது. அவங்க இந்த மேஜிக், இந்த அன்யூஷுவல் திங்ஸ் எல்லாம் இருந்தால் அதை விலகிருப்பாங்க. அப்புறம் மிஸ்டர் டர்ஸ்லி அவர் ஹாரியோட பெரியப்பா. அவர் என்னென்னா ஒரு டைரக்டர். எந்த கம்பெனினா கிரன்னிங்ஸுங்கிற கம்பெனியோட டைரக்டர். அவர் எப்படின்னா குண்டாக இருப்பார், ஒரு மாதிரி பீஸ்ட் மாதிரி இருப்பார். அவருக்கு நெக்கு இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு குண்டாக இருப்பார். இவருக்கு ஆப்போசிட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு 2 மடங்கு நீண்ட கழுத்து இருக்கும். அந்த கழுத்து நெக்கை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டை ஸ்பை பண்ணுறது தான் அவங்க வேலை. ஃபுல் டைம் ஜாபாகவே இதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி இருப்பாங்க, 2 பேருக்கும் ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. இப்போ டர்ஸ்லிஸ்க்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் பேர் டோட்லி. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன அப்படின்னா, நம்ம பையனை விட யாருமே இந்த உலகத்திலே பெர்ஃபெக்ட் இல்லை, நம்ம பையன் தான் சிறந்தவன் அப்படி சொல்லி நினைப்பாங்க. டர்ஸ்லி ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க டோட்லியை. அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. இப்போ இந்த ஃபேமிலிக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுவரை யாராச்சும் கண்டுபிடிச்சிடுவாங்களா அப்படிங்கிற பயமும் இருக்குது. என்ன சீக்ரெட் அப்படின்னா, மிஸ்ஸஸ் பாட்டர் அவங்க யாருன்னா மிஸ்ஸஸ் டர்ஸ்லியோட சிஸ்டர். அது இப்போ மிஸ்ஸஸ் டர்ஸ்லி எப்படி இருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரு தங்கச்சியே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நெய்பர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது, அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும். மிஸ்டர் டர்ஸ்லிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி தங்கச்சி இருக்கா அப்படி சொல்லி. இவங்க தெரியாமல் எல்லாத்தையும் மறைச்சிட்டே இருப்பாங்க. மிஸ்ஸஸ் பாட்டர் அவங்க தங்கச்சி. அவங்க ஏன் அவங்க பிடிக்கல அப்படின்னா, மிஸ்ஸஸ் பாட்டர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பாட்டரை மேரி பண்ணிட்டாங்க. அதனால அவங்க இந்த டர்ட்லி ஃபேமிலிலேருந்து வரல, அதனால அவங்கள அன்டர்லிஷ் அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் இவங்களை மறைச்சிட்டாங்க. டர்ஸ்லி ஃபேமிலி இந்த மாதிரி நெய்பர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஒரு சீக்ரெட்டிவான பர்சன்ஸ் தான் இவங்க. அதனால அவங்களுக்கான தெரியும், இந்த மாதிரி பாட்டர் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஹாரிங்கிற ஒரு பையன் இருக்கான், நம்ம டர்ட்லி வயசு தான் அவனுக்கு, அது மட்டும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு டே. இப்போ காலையில் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் மிஸ்டர் டர்ஸ்லி வேலைக்கு போகணும். அதனால 2 பேரும் ஏஞ்சிட்டு, அது ஒரு டல்லான டே தான், ரொம்ப டல்லாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது அந்த மாதிரி. அங்கே இங்கே தான் நம்மளோட கதை ஆரம்பிக்குது. அந்த காலையில் அப்படி ஸ்டேஞ்சாக இருக்குது. அந்த ஸ்டேஞ்ச் மார்னிங்கில் மிஸ்டர் டர்ஸ்லிக்கு வேலைக்கே போக பிடிக்கல. ஏன்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சினிங்கிட்டே ஏஞ்சிட்டு, இந்த மாதிரி சரி ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லி டல்லாக ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிட்டு மிஸ்ஸஸ் டர்லியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டை விட்டு போகிறாரு. அப்போ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அவர் போகிறாரு ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் போகும்போது காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா ஒரு பூனை நியூஸ் பேப்பர் படிக்கிற போது அவருக்கு தெரியுது. நியூஸ் பேப்பர் படிக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன நம்ம கனவு காண்றோமான்னு சொல்லி கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பூனை நியூஸ் பேப்பர் படிக்கல, ஆனால் இவரையும் முறைச்சி பார்க்குது. முறைச்சி பார்த்தோன்னே என்ன வித்தியாசமாக நடந்துக்குது பூனை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்க கூடாது, நம்ம இன்னைக்கு ஆஃபீஸில் போய் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி சொல்லி போயிட்டே போயிடுறாரு. பாதி மிட்வேல டிராஃபிக் ஆகிடுது. டிராஃபிக் ஆனவொன்னே அங்கேயே நின்றுட்டு வேலைக்கு வர டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு நின்றுருக்காரு. அப்போ பார்த்தா டிராஃபிக்கில் ரோட்டில் நடந்து போகிற பீப்புளை பார்த்துட்டு, என்ன இவங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, கிளாக்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களாம் மந்திரவாதி ட்ரெஸ்லாம் போட்டு போகிறோன்னே இவருக்கு என்னடா புதுசாக ஃபேஷன் கொண்டு வந்துட்டானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சலிச்சுக்கிட்டு, சரி எதுவும் மைண்டில் ஏற்றிக்காத, ஏன்னா காலையில் அந்த ஆந்தையெல்லாம் பார்த்துருப்பாரு, அதுக்கப்புறம் இந்த கேட் ஸ்டேஞ்சாக இருக்கும், இப்போ மந்திரவாதி ட்ரெஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி என்னமோ நடக்க போகுது. அவர் ஃபோக்கஸாக இல்லை, ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் முடியல. சரி இதெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஆஃபீஸ் போயிட்டு பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்டு, அவரோட ஒர்க் பிளேஸ் 9th ஃப்ளோரில் இருக்கும். ஸோ அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவரால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல சுத்தமாக. அதுவே நினச்சிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அந்த மந்திரவாதி அதெல்லாம் நினச்சிட்டே இருக்கும்போது அவருக்கு இந்த டே நல்லாவே இல்லை. சரி லன்ச் டைம் வந்துடுச்சு. லன்ச் டைம் இந்த மாதிரி பேக்கரியில் போய் இந்த சாப்பிட்லாம் அப்படி சொல்லி டோனட் வாங்குறாரு. டோனட் வாங்கிட்டு அங்கே அந்த கேஷ் கவுண்டரில் நிறைய பேர் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீ அதை கேட்டியா, ஹாரி அந்த பேரை கேட்டிங்களா? ஆமாம் ஹாரி, அவங்க பையன் தான் ஹாரி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டர்ஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இவர் அந்த பாட்டர் ஹாரி அப்படிங்கிற நேமை கேட்டோன்னே அப்படியே ஃப்ரோசன் ஆயிடுறாரு. எப்படி நம்ம சீக்ரெட் வெளில வந்துச்சு அப்படி சொல்லி
இவர் வந்து சரி அதான் அப்புறம் வந்து லஞ்சு முடிஞ்சுட்டு அவர் ஆஃபீஸ் போகணுன்னு ஒரு வேலையும் நடக்கல, அவ்வளோதான். அவர் சுத்தமாக கான்சன்ட்ரேஷன்லாம் போயிடுச்சு. இந்த ஹாரி பாட்டர் அப்படிங்கிற நேம்ஸ் கேட்டோன்னே அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் நிறைய பேர்கிட்ட கத்தியெல்லாம் விட்டுட்டாரு, கஸ்டமர்ஸ்லாம் கத்துனாரு, அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவருக்கு டேவே நல்லா இல்லை. சரி இதை நம்ம வீட்டில் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு கார் எடுக்க பார்க்கிங் போகிறாரு. அப்போ போய் பார்த்தா ஒரு ஓல்டு மேனை வந்து இடிச்சிருவாரு. அவர் இடிச்சோன்னே ரொம்ப பலமாக இடிச்சிட்டாரு. அவர் கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்தோடனே எழுந்துட்டு திட்ட போறாரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சாரின்னு சொல்றாரு. கேட்டோன்னே அவர் வந்து பரவாயில்லன்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. சிரிச்சுட்டே சொன்னானே என்ன அவர் சிரிக்கிறாரு, நம்ம தள்ளி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி சரி இருக்கும்போது நீ மகள் தானே, நீயும் ஹாப்பியா இரு, இன்னைக்கு ஒரு ஹாப்பி டே அப்படிங்கிறாரு. ஹாப்பி டே என்னாச்சு அப்படி கேட்டதுக்கு யூ நோ ஹூ அப்படின்னா வால்டமோர்ட். அந்த யூ நோ ஹூ வந்து ஃபைனலி வந்து கான் ஆயிட்டான், டிஸப்பியர் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரே இன்னும் வந்து இதுவாயிடுச்சு. இன்னும் வேற பேர்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு இன்னைக்கு ஹாப்பி டே அப்படின்னு சொல்லி கத்திட்டு போறாரு. அவ்வளவுதான், இவர் முடிவே பண்ணிட்டாரு. பாட்டர் வந்து வந்துட்டான், லண்டனுக்கு வந்துட்டான், அதான் நடக்க போகுது அப்படி சொல்லி வீட்டுக்கு வந்து ஃபாஸ்டா வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனோடனே சரி நம்ம வந்து பெட்டூனியா மிஸ்ஸஸ் டர்ஸ்லிட்ட போய் கேட்கலாம் அப்படி சொல்லி போகிறாரு. போயிட்டு வீட்டில் போனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டில் இது நடந்துச்சு, எய்த்த வீட்டில் அது நடந்துச்சுன்னு ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க, சண்டை நடந்துச்சு அப்படின்ட்டு. இவர் ஒன்றுமே புரியல. சரி இவருக்கு எதுவும் தெரியல போல, நம்ம வந்து ஸ்லோவாகவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து டின்னர் ரெடி பண்ணும்போது டின்னர் ரெடி பண்ணிட்டு சொல்லும் போது மிஸ்ஸஸ் டர்ஸ்லி வந்து என்ன ஆச்சு, சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவன் சொல்கிறான், அந்த மாதிரி எனக்கு நிறையா வேர்ட்ஸ்லாம் கேட்டுச்சு, இந்த மாதிரி பாட்டர் அப்புறம் சிஸ்டரோட நேம் அதெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் பொய்யா இருக்கும், ஏன் இதெல்லாம் யூஸ்வல் நேம் இல்லை, ஹாரிலாம் நார்மல் நேம் தானே அதனால உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஹாரி நார்மல் நேம் தான், ஆனால் பாட்டருங்கிற நேம் வந்து அன்யூஷுவலான நேம் தானே, அது எப்படி கேட்குது, நம்ம சீக்ரெட் வெளில வந்துடுச்சோ அப்படின்னு. சரி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு சரி நம்ம நியூஸ் பார்க்கலாம். நியூஸ் பார்த்தா பிரிட்டன் ஃபுல்லாக வந்து ஷூட்டிங் ஸ்டார் ஷவராக இருக்குது. இது சீசன் இல்லை, ஆனால் அங்கே ஷூட்டிங் ஸ்டார் நிறையா இருக்குது அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் அவன் கனெக்ட் பண்ணி பார்க்குறான். அப்நார்மலாக ஷூட்டிங் ஸ்டார் வருது, அவள் வருது, கேட் ஸ்டேஞ்சாக பிஹேவ் பண்ணுது, அப்புறம் வந்து பீப்புளெலாம் பாட்டர்னு சொல்கிறாங்க, ட்ரெஸ் வேறு மாதிரி போட்டிருக்காங்க, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பாட்டர் தான் வந்திருக்கான் போல், அதனால தான் எல்லோரும் பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பெட்டூனியாவுக்கும் சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு, நானும் கேள்விப்பட்டேன், உங்கள்கிட்ட தெரிய வேணான்னு நான் இப்போ நடித்தேன் அப்படி சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றுக்காதீங்க, எதுவுமே தெரியாது, நம்ம வந்து நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ படுக்க போயிட்டாங்க. நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனோடனே மிஸ்டர் டர்ஸ்லிக்கு தூக்கமே வரல, புரண்டு படுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து சரி தூக்கம் வராத நேரத்தில் வந்து ஜன்னலை எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த பூனை காலையில் பார்த்த பூனை அதே இடத்துல தான் உட்காந்துருக்கு. அதுவே அவருக்கு வந்து மிஸ்டீரியஸாக இருக்குது, இந்த பூனைக்கிட்ட தான் ஏதோ இருக்குன்ட்டு. சரி அவரே புலம்பிட்டு ஒரு பாயிண்டில் தூங்கிட்டாரு. தூங்கினதுக்கு அப்புறம் மிட் நைட் ஆகுது. இப்போ அந்த டர்ஸ்லி ஃபேமிலி தூங்கினதுக்கப்புறம் ஆனால் அந்த கேட்டு கொஞ்சம் கூட தூங்கலை. அதுக்கு வந்து தூக்கமோட அந்த சைன் கூட இல்லை, ரொம்ப ஃப்ரிம்மாக பார்த்துட்ருக்கு. அப்போ தான் எல்லாருமே மிட் நைட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ரிவர் டைவ் ஸ்ட்ரீட்டே அப்படியே சைலண்ட்டாக டார்க்காக இருக்குது. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் ஒரு சடனாக ஒரு உருவம் தெரியுது. அந்த ஷேடோ வந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்குது லைட்டில் பார்த்தோன்னே அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னா ஹைட்டாக, அப்புறம் வந்து ஓல்டு மேன்னு சொல்லலாம். எப்படி வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களோட அந்த கிரே ஹேர் அப்படியே லாங் பியர்டு வச்சிருக்காங்க. அவங்களோட ஐஸ் வந்து ப்ளூ கலர்ல அப்படியே பிரைட்டா தெரியுது அந்த லைட்ல. அப்போ வந்து அவர் வந்து ஒரு கிளாக் லைட் பண்ணிருக்காரு, அவர் ஒரு மெஜிஷியன் தெரியுது. கிளாக்ல இருந்து அப்படியே அந்த சிகரெட் லைட்டர் அப்படியே எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஒரு 12 ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு. அவர் வந்து அந்த சிகரெட் லைட்டர் அப்படியே கிளிக் பண்ணும் போது அந்த ஒரு லைட்டா அப்படியே ஆஃப் ஆயிட்டே வருது. அந்த லைட்ல உள்ளது வந்து அப்படி இந்த லைட்டர்ல இருக்கு, அந்த மாதிரி மேஜிக் பண்ணி இது பண்றாரு. 12th லைட் மட்டும் அப்படியே விட்டுறாரு, ஏன்னா அங்க அந்த கேட் உட்காந்து இருக்குல்ல அந்த வால்ல, அது அப்படியே ஒரு அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்படியே அந்த கேட் இவர் வந்து நல்லா ஸ்டேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. அதனால அந்த 12th லைட்டை மட்டும் விட்டு வச்சிருக்காரு. இவர் வந்து அந்த நேராக அப்படியே போறாரு. போயிட்டு அந்த கேட் பக்கத்துல போய் அப்படியே உட்காந்துட்டு இந்த மாதிரி சொல்றாரு, உங்களை இங்க சந்திச்சதுல சந்தோஷம் ப்ரொஃபசர் மெகானிக்கல். அதான் அவர் யாரு நமக்கு தெரியுது, அவர் வந்து ஆல்பஸ் டம்பிள்டோர். இப்போ அந்த மூமெண்ட்ல அந்த கேட் அப்படியே ஒரு ஓல்டு உமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. அவங்க வந்து ஒரு எமர்லட் கிரீன் கிளார்க் வேர் பண்ணியிருக்காங்க. நான் தானே எப்படி கண்டுபிடிச்சிங்க ப்ரொஃபஸர், எந்த கேட்டு இவ்வளோ ஸ்டிஃபாக ஒரு வாலில் உட்காந்துருக்காது ப்ரொஃபஸர் மெகானிக்கல். நான் காலையிலேருந்து இங்கே உட்காந்துருக்கேன், அதனால தான் நான் ஸ்டிஃபாக இருக்கேன். நீங்களும் இப்படி இருந்தால் அப்படி தான் இருப்பீங்க ப்ரொஃபஸர். இது காலையில் இருந்தா அப்போ நீங்கள் செலிப்ரேட் பண்ணலையா அன்னைக்கு? நான்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு பார்ட்டியில் கொடுத்துட்டு வரேன், நீங்கள் கொடுப்பீங்க. நான் வந்து இங்கே மகிள்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம மெஜிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே மகிள்ஸ்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. மகிள்ஸ் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, ஏதோ ஸ்டேஞ்ச்
ஸ்ட்ரேஞ்சாக நடக்குது வீட்டில், அவுல் ஃப்ளட்டர் ஆகிறது, ஷூட்டிங் ஸ்டார்ஸ் ஸ்ட்ரேஞ்சாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் என்னது எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம எல்லாருமே கேர்லெஸ்ஸாக இருக்கோம். எனக்கு தெரியும் அந்த ஷூட்டிங் ஸ்டார் பண்ணது டிகாலஸ் டிகில் தானே, அவருக்கு சென்ஸே இல்லை, ஏன் அப்படி எல்லாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர்ட்ட கேட்குறாங்க. டம்பிள்டோர், யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது ப்ரொஃபஸர், அவங்க வேலையை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. எல்லாரும் இந்த விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. டம்பிள்டோர் வால்டமோர்ட் வந்து டிஸப்பியர் ஆகிட்டான்னு, அதனால தான் எல்லாரும் சந்தோஷத்தில் எது பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. விடுங்க ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர், நீங்கள் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுறீங்களா? லெமன் ட்ராப் ஸ்வீட்டு, இந்த மகிழ்வாழ் இதுதான் ஃபேமஸ் ஸ்வீட்டா, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? சீரியஸ்லி ப்ரொஃபஸர், நான் எவ்வளோ சீரியஸாக இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ஸ்வீட் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அந்த ரூமரை. அது என்னன்னா, லாஸ்ட் நைட்டு வால்டமோர்ட் கார்ரிக்ஸ் ஹாலோவில் பாட்டர்ஸை மீட் பண்ண போனானாமே. இங்கே கார்ரிக்ஸ் ஹாலோ அப்படிங்கிறது வந்து பாட்டர், ஹாரி பாட்டர், லில்லி பாட்டர், ஜேம்ஸ் பாட்டர் 3 பேரும் ஃபேமிலியாக ஒரு இடத்துல இருப்பாங்க வீடு. அந்த வீடோட அந்த வில்லேஜ் பேர் தான் காரிக்ஸ் ஹாலோ. காரிக்ஸ் ஹாலோவில் வால்டமோர்ட் அவங்கள கொன்னுட்டானாமே, உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆல்பஸ் டம்பிள்டோர் வந்து சேடாக அப்படியே பவ் பண்ணுறாரு. அது கேட்ட உடனே, ஓ லில்லியும் ஜேம்ஸும் இறந்துட்டாங்களா, இதனால நம்ப முடியல ப்ரொஃபஸர். அந்த வால்டமோர்ட் 2 பேரையும் சாகடிச்சிட்டானா, 2 பேரும் எவ்வளோ பிரேவாக வால்டமோர்ட்டை எடுத்தாங்க, அவங்களுக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க பாட்டரோட சன் ஹாரியை மட்டும் அவனால் கொல்ல முடியலையாமே, அதனால தான் அவனோட பவர்ஸ்லாம் ப்ரோக் ஆகி அவன் டிஸப்பியர் ஆயிட்டானாமே. ஆல்பஸ் வந்து அதுக்கு தலையாட்டுறாரு. ஹாரி மட்டும் வால்டமோர்ட்டை கொல்ல முடியல, அவன் எப்படி தப்பிச்சான்? வால்டமோர்ட்டை எடுத்துறவங்க எல்லாரையுமே ஹாரி மட்டும் தான் தப்பிச்சிருக்கான். அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு, நம்ம அவனை வந்து சேவ் பண்ணியே ஆகணும். இன்னும் எப்படி ஹாரி மட்டும் தப்பிச்சா, ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா ப்ரொஃபஸர்? நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது ப்ரொஃபஸர், இதான் நடந்துச்சுன்னு நம்மளால கெஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ மெகானிக்கல் சேடா லில்லியும் ஜேம்ஸ் பாட்டரும் டெட் ஆயிட்டாங்கன்னு சொன்னதுனால அவங்க ரொம்ப சேடா அழுதுட்டு இருக்காங்க. டம்பிள்டோர் வந்து அவங்கள வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. டம்பிள்டோர் வாட்ச் எடுத்து பார்க்குறாரு. ஐயோ ஹேக்ரிட் லேட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மெகானிக்கல் அழுதுகிட்டே, இந்த மாதிரி ப்ரொஃபஸர் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஹாரி அவன் அங்கிள் அண்ட் ஆன்ட்டி வீட்டில் விட வந்திருக்கேன் ப்ரொஃபஸர். ஹாரிக்கு அவங்க மட்டும்தான் ஒரே ஃபேமிலி, அதனால ஹாரி இங்கே சேஃபாகவும் நல்லாவும் வாழ்வான், அதனால நம்ம இங்கேயே அவனை ஹாரியை விட்டுடலாம். மெகானிக்கல் வந்து, நான் வந்து அவங்கள காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ப்ரொஃபஸர், அவங்க வந்து ஹாரி நம்மளை வந்து மேஜிக்கு அதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க பையன் டர்ட்லி வந்து எப்போவுமே அவங்க அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்கான், அதனால ஹாரி இங்கே சேஃபாக இருப்பான்னு எனக்கு தோணலை. இல்லை ப்ரொஃபஸர், ஹாரி வந்து ஒரே ஒரு ஃபேமிலி, அவனுக்கு இவங்க மட்டும்தான், அதனால இங்கே அவன் இருக்கட்டும், இங்கே தான் அவன் சேஃபாக இருப்பான். நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன், அவங்க ஹாரி நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ரொஃபஸர் அந்த லெட்டர் எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும்னு? அவங்க ஹாரியை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி நினைக்காதீங்க ப்ரொஃபஸர், ஹாரி வந்து இப்போ தான் சின்ன குழந்தை, அவனுக்கு வந்து நம்ம ஃபேமஸ்ன்னு தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்ம எவ்வளோ ஃபேமஸ்ன்னு, நம்ம எதுக்காக இப்படி இருக்கோம், வால்டமோர்ட்டே எதிர்த்திருக்கோன்னு அவனுக்கு புரியணும். அதனால அவன் சேஃபாக அவன் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு இங்கே இருக்கட்டும், அப்புறம் வந்து அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேர்ல்டுக்கு அவனை கூட்டிக்கலாம். வேர்ல்டில் அவன் எவ்வளோ ஃபேமஸ்னே தெரியும், எல்லா குழந்தைங்களும் நம்ம உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைங்களும் அவன் நேம் சொல்லுவாங்க. அவனுக்கு பேசக்கூட முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, அந்த வயசுலேயே அவன் ஃபேமஸ் ஆகிருக்கான். அதனால் அவனே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம வேர்ல்டுக்கு அவன் வரட்டும், இங்கே தான் அவன் சேஃபாக இருப்பான். ஆமாம் ப்ரொஃபஸர், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போ ப்ரொஃபஸர் மெகானிக்கல் வந்து ஆல்பஸோட அந்த கிளாத்தை செக் பண்ணுறாங்க. ஹாரியை வந்து இவங்க வச்சுருக்காங்களா, ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சி. இப்போ ஆல்பஸ், ஹேக்ரிட்டை நான் கொடுத்துருக்கேன் ப்ரொஃபஸர். என்னது ஹேக்ரிட்டை கொடுத்துருக்கீங்களா? அவனை எப்படி நீங்கள் நம்புறீங்க? எல்லா விஷயத்தையும் கரெக்டாகவே பண்ண மாட்டானே. நான் ஹாரியை வந்து என் லைஃப் ஃபுல்லாக நம்புவேன் ப்ரொஃபஸர், அவங்க நல்ல பையன், அவன் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவான் ப்ரொஃபஸர் மெகானிக்கல் அப்படி சொல்கிறாங்க. அப்போ சடனாக வானத்துலேருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படியே வந்து விழுது. அது பார்க்க வந்து ஒரு பெரிய பீஸ்ட் வந்து அது ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கு. அப்படியே இறங்கிட்டு கையில வந்து ஒரு பிளாங்கெட்டை சுத்தி ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு வராங்க. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கன்னா 2 ஆள் உயரம். ஒரு நார்மல் பர்சனை 2 வாட்டி நிக்க வச்சா அவ்வளோ பெரிய உயரம். அப்புறம் 5 பேர் சேர்த்தா எவ்வளோ வைடாக இருப்பாங்களோ அவ்வளோ குண்டா அந்த ஆள் இருக்காங்க. அவங்க தான் ஹேக்ரிட். அப்போ ஹேக்ரிட் சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் அவன் வந்து வரும்போதே அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை வந்து அப்படியே ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கையில் அப்படியே கொடுக்குறாங்க. அப்போ வந்து டம்பிள்டோர் கையில் இருக்கிற ஹாரியை வந்து ப்ரொஃபஸர் மெகானிக்கலும் டம்பிள்டோர் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு தண்டர் போல்ட் ஷேப் அந்த ஸ்கார் இருக்குது. அதை பார்த்துட்டு தழும்போடு அவன் தப்பிச்சிருக்கான் வால்டமோர்ட் கிட்டேருந்து அப்படின்னு மெகானிக்கல் சொல்கிறாங்க. அப்புறம் ஆல்பஸ் டம்பிள்டோர்
ஹாரி அப்படியே தூக்கிட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி அந்த டோர் ஸ்டெப்பில் வந்து அப்படியே ஹாரியை வச்சுட்டு லெட்டரை வந்து அவங்க குட்டி கையில் அப்படியே வைக்கிறாங்க. ஹாரி அப்படியே தூக்கத்துலேயே அந்த லெட்டரை அப்படியே கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ டம்பிள்டோர் அப்புறம் மெகானிக்கல் ஹேக்ரிட் எல்லாருமே வந்து அப்படியே ஸ்ட்ரீட் கார்னர் போயிடுறாங்க. ஸ்ட்ரீட் கார்னர் போயிட்டு அண்ட் டம்பிள்டோர் வந்து குட் லக் ஹாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வேனிஷ் ஆகி போயிடுறாங்க. அப்படியே இங்கே வந்து ஹாரி அப்படியே பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான். எதுவுமே அவனுக்கு தெரியாது, நம்ம இவ்வளோ ஃபேமஸ்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. காலையில் டர்ஸ்லி ஏஞ்சோன்னு இவனை பார்த்தோன்னே கத்துவாங்கன்னு எதுவுமே தெரியாது. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா அவனை வச்சு ஒரு சீக்ரெட் மீட்டிங்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரும் சீரியஸ் டோனில் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.